வாழ்க தமிழ். அண்மித்த பிரான்ஸ் செய்தி. நடுவண் கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் பிரான்ஸ் தனது பேராற்றல் மிக்க படைக்கலமான சார்த்துகோள் அணுவாற்றல் விண்ணுந்து தாங்கி போர்க்கப்பலை போர்க்களம் நோக்கி அனுப்பியுள்ளது. ஞாலம் தழுவிய நாடுகளின் பார்வையை ஈர்த்துள்ள இந்நகர்வு குறித்த விரிவான செய்திகளை இப்போது காண்போம். எதிர்பாராத அறைகூவல்களை எதிர்கொள்ளவும் எமது நட்பு நாடுகளின் இறையாண்மையை பாதுகாக்கவும் பிரான்ஸ் ஒருபோதும் பின்வாங்காது என முதல்வர் இமானுவேல் மக்ரோன் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடான சைப்ரஸ், வளைகுடா நாடான கத்தார், ஒருங்கிணைந்த அரபு நாடுகள் ஆகியவற்றுடனான பாதுகாப்பு உடன்படிக்கைகளை உறுதிப்படுத்தவே இப்படை நகர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடலில் மிதக்கும் படைத்துறை அரணானது வெறும் கப்பலாக அன்றி கடலில் நகரும் ஒரு வலிமை மிக்க படைத்துறை தளமாக காட்சியளிக்கின்றது. இதில் வானில் சீறிப்பாய்ந்து தாக்கும் உச்சமேன்மை கொண்ட ரஃபேல் எம் போர் விண்ணூர்திகள், எதிரி ஏவுகணைகளை வான்வெளியிலேயே சிதறடிக்கும் அஸ்தர் ஏவுகணை தற்காப்பு அமைப்பு, மறைந்திருந்து தாக்கும் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல், உயர்வளம் கொண்ட பாதுகாப்பு போர்க்கப்பல்கள் என ஒரு பெரும் படைப்பிரிவே அணிவகுத்து செல்கின்றது. வட ஐரோப்பிய கடற்பகுதியில் இருந்து தனது செல்வை தொடங்கியுள்ள இப்படைக்கல தொகுதி இன்னும் 8 நாள்களில் கிழக்கு நடுவண் தரைக்கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது 3ஆம் திங்கள் 2ஆம் கிழமைக்குள் இப்படை போர்க்களத்திற்கு மிக அருகில் நிறுத்தப்படும். பிரான்சின் இந்நடவடிக்கையானது ஈரானுக்கும் அதன் இசைவு அமைப்புகளுக்கும் விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் பாலத்தீன மோதல், அத்துடன் செங்கடலில் நிலவும் பதற்றமான சூழலில் பிரான்சின் இவ்வருகை போரின் போக்கை மாற்றுமா அல்லது அமைதிக்கு வழிவகுக்குமா என்பதை ஞாலம் உற்று நோக்குகிறது. நன்றி. வாழ்க தமிழ்.